வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் எடுக்க போகிற தலைப்பு பிக் பாஸ் தான். இன்றைக்கி நிறையா சம்பவங்கள் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா, அதனால் முதல் திவாகர் தான் கேள்வி கேட்க போகிறாரு. பீஸை பீஸாக்கி ஜூஸ் போடுறது கன்ஃபார்மு. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது எஃப்ஜே வந்து கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் லேடிஸ்கிட்ட போடி அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு நல்ல ஆண்மகனோ நல்ல தமிழ் மகனோ நிச்சயமாக இந்த மாதிரியெல்லாம் பேசவே மாட்டாங்க. தர்பூசி எல்லாரையும் போட்டு வறுத்தெடுக்கிறார். அவர் மட்டும்தான் பேசணும், இது யாரும் பேசக்கூடாது. அதில் லேடி வாட்டர்மெலான் ஸ்டார் பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்களும் அப்படி தான். இவர் ஜென்ஸ் வாட்டர்மெலான், அவங்க லேடிஸ் வாட்டர்மெலான், அவ்வளோதான் வித்தியாசம். அவங்களும் அப்படி தான், இவரும் அப்படி தான். ஆனால் இந்த தடவை பரவாயில்ல, கமருதீன் கொஞ்சம் அடக்கி வாய்ச்சிருக்கார். அதனால் இந்த தடவை அவர் கொஞ்சம் தப்பிப்பாருன்னு தோணுது. ஏன் திருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்புறம் நிறைய புள்ளி பண்ணுறாங்க திவாகருக்கு பின்னால். நம்மளுடைய கமருதீன், முக்கியமாக வினோத், என்ன தான் ஆச்சுன்னு தெரியல. அவருக்கும் திவாகருக்கும் ரொம்ப டஃப் நடந்துகிட்ருக்குது, சண்டை நடந்துகிட்ருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இவருக்கு அவர் ரஃப்பாக பதில் சொல்கிறதும் அவருக்கு இவர் சொல்கிறதுமா போயிட்டுருக்கு. இது நடுவில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பிரித்து விடுறதுக்கு ரொம்பவும் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து புதுசாக என்ட்ரி வராங்கன்னு கேள்விப்படுறோம். இன்றைக்கி வந்தாங்கன்னா நிச்சயமாக திவ்யா, கணேசன் இவங்கெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதில் இருக்க கொஞ்சம் பேர் வெளியில் போனால் கூட அவங்கள வச்சு இது பண்ணி ஒரு ஜென்டிலான ஒரு பிக் பாஸை கொண்டு போக முடியும். விஜய் சேதுபதியால், பிக் பாஸால். இந்த பைத்தியக்கார இவங்க வெளியில் போனால் போதுன்ற மாதிரி இருக்குது ஒரு சிலர். இன்றைக்கி மோஸ்ட்லி கலையரசன் தான் எவிக்டர்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நாம் எதிர்பாராததும் நடக்கலாம். அதுதானே பிக் பாஸ். ரெண்டாவது, இப்படியே போயிட்டு இருந்தால் இவங்க என்ன தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஆனால் இவங்க ப்ளே பண்ணதில் ரத்தத்தை விட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. முதல்லலாம் ரயான் ஆகட்டும், 8வது பிக் பாஸில் ஜாக்லின் ஆகட்டும், பவித்ரா ஜனனி ஆகட்டும், அவங்களுடைய ப்ளேலெல்லாம் ஒரு ஈவிரக்கமும் ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் புத்திசாலித்தனமும் தெரிஞ்சுது. இவங்க அவ்வளோ பேரும் முரட்டுத்தனமாக தான் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் இல்லை, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிற மனப்பான்மையும் இல்லை. அதில் அந்த முக்கியமாக சொன்னால் அரோரா சிங்லர், அந்த அம்மா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குது. நான் என்ன ஷேர் ஆட்டோவாடா அப்படின்து. அப்படின்னா பேசஞ்சர் ஆட்டோட ஏறிக்கலாமா? என்ன வார்த்தைகள்! சூப்பர். இந்த தடவை கெட்ட வார்த்தை பிக் பாஸ். இந்த தடவை டோட்டலாக பார்த்தா ஒரு சின்ன வேர்டு விடுறாங்கன்றதுக்காக ரயானுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. சின்ன வேர்டு விட்டாருன்றதுக்காக அதில் 2-3 பேர் இதானாங்க. எவ்வளோ ஜென்டிலாக இருந்தார் தீபக். அந்த தீபக் அளவு ஒருத்தர் கூட இதில் இல்லையே, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால். இது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நம்மளுடைய கல்ச்சர் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியல இவங்களால். சின்ன குழந்தைகளை வச்சு நம்மளால் பிக் பாஸ் பார்க்க முடியாது. ஏன்னா நிறையா வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லித்தராங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் லைஃப்பில். ஆனால் இவங்கள பார்த்தாக்க எங்கே இந்த மாதிரி ஆகிடுவாங்களோ எல்லாருமே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது. அதனால் அது வரும்போதெல்லாம் நாம் வேணால் கீழே 5 பைசா எட்டாமை போட்டு தேட சொல்ல முடியுமா பசங்களை? அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்தாவே பற்றிட்டு வருது. பார்ப்போம். இந்த தடவை 6 பேரும் என்னமோ உள்ளே வராங்களாமே இன்றைக்கி, அதையும் பார்க்கலாம். அவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, அவங்க எப்படி இவங்களை டேக்கிள் பண்ண போகிறாங்க, இவங்களோட குட்டையில் மட்டை சேர்ந்த மாதிரி சேரப்போகுதா இல்லை தனித்து நிற்க போகுதான்றதை நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் நாங்கள்லாம் கற்றுக்க முடியும் கொஞ்சம் எப்படி நடக்குது, எப்படி இதாகுது அப்படின்றது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஜெகன். தேங்க்யூ.